அனைவருக்கும் வணக்கம். ராகு கால நேரத்தில் திருமணம் செய்ய முடியுமா? அதே மாதிரி ராகு கால நேரத்தில் பெண் பார்க்க போகலாமா, இல்லை முக்கியமான காரியத்தை செய்யலாமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. இதில் என்ன அப்படின்னா, ராகு கால நேரத்தில் திருமணத்தை செய்யக்கூடாது, ராகு கால நேரத்தில் பொண்ணு பார்க்கக்கூடாது, ராகு கால நேரத்தில் எல்லாத்தையுமே செய்யக்கூடாது, ராகு காலங்கிறது ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ராகுவோட நட்சத்திரத்துக்குன்னு சில பலன்கள் இருக்கு. அப்போ ராகு காலம் மட்டும் வேண்டாம், ராகு வேண்டாம், ஆனால் ராகுவோட பலத்தை மட்டும் நீங்கள் கொண்டு போய் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பார்க்கறதுக்கோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ இல்லை ஒரு முக்கியமான விசேஷத்துக்கோ நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. அதில் எந்த விதத்தில் நியாயம்? இது நியாயமே கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா நேரமும் கெட்ட நேரமும் இருக்கு. அப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு பழங்கள், உணவு பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ராகு காலத்தை பேசினேன் அப்படின்னா, நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது முதல் வாங்குறது வாழைப்பழம் வாங்குவோம். இந்த வாழைப்பழம் எந்த நட்சத்திரத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு. அப்போ நம்ம முதல்ல என்னத்தை கொண்டு போகிறோம்? வாழைப்பழத்தை தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோம். சரிங்களா? அப்போ யாரை முதல்ல கூட்டிகிட்டு போகிறோம்? ராகுவை தான் கூட்டிகிட்டு போகிறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பழம் என்னென்னா திராட்சை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழம் 5 பழம் நம்ம வாங்கிட்டு போகும்போது அதில் திராட்சை பழம் இல்லாமல் இருக்காது. கருப்பு திராட்சையோ வெள்ளை திராட்சையோ ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த திராட்சை எந்த நட்சத்திரத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா சதய நட்சத்திரத்துக்கு வந்தது. சரிங்களா? சதயம் நட்சத்திரத்துக்கு உரியது. அப்படி ராகுவோட அனைத்து நட்சத்திரத்தையும் நம்ம எல்லா விதத்திலையும் பயன்படுத்தும் போது ஏன் நம்ம ராகு கால நேரத்தையும் பயன்படுத்தக்கூடாது? சிந்திக்கணும். இங்கே தான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ராகு கால நேரமும் சிறப்பான ஒரு நேரம் தான். எப்போ அப்படின்னா கடைசி அரை மணி நேரத்தை எடுத்து அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நடக்காத காரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகலையா? திருமணம் ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சரிங்களா? ரைட். இப்போ உணவு பரிகாரம்னு ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு பேச வந்தது உணவு பரிகாரம் தான். அது திருமணத்தோட எப்படி நம்ம ஒத்து போகுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள உணவு பரிகாரம் என்ன? ஏன்னா உணவு பரிகாரம் பெரிய டாபிக். அதில் 27 நட்சத்திரத்துக்கு சிம்பிளாக ஒரு பழங்கள் அந்த உணவுப் பொருட்களை நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ரைட். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம். அந்த முந்திரி பழத்தை நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம சாப்பிடலாம், இல்லை தானமாக கொடுக்கலாம். ஒருவேளை முந்திரி பழம் கிடைக்கலைங்க, ஏன்னா சீசன் எப்பயாவது ஒருக்க தான் வரும், எல்லா இடத்துலையும் வராதில்லை. அப்போது அந்த பழம் கிடைக்காத நேரத்தில் முந்திரி பருப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா முந்திரி பருப்பில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை யாருக்காவது நம்ம தானமாக கொடுக்கலாம். சரிங்களா? இது எப்பங்க கொடுக்கறது? அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்தை தவிர்த்து பாக்கி எல்லா நாளையும் செய்யணும். நல்லா கேட்டுக்கங்க. ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 3வது நட்சத்திரம், சரிங்களா, 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நாளையும் செய்யுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது நட்சத்திரத்தில் செய்யும்போது பண வரவு இருக்கும். 3வது நட்சத்திரத்தில் செய்யும்போது விபத்துகளை சந்திக்கணும். 4வது நட்சத்திரத்தில் செய்யும்போது இப்படி ஒன்று சாதகமாக அமையும். 5வது நட்சத்திரத்தில் செய்யும்போது அது அடுத்த ஆளுக்கு சாதகமாக இருக்கும். அப்படின்ட்டு இந்த தாராபலன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அந்த சப்ஜெக்டை பற்றி விரிவாக பின்னாடி ஒரு பெரிய வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தாச்சு. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றம், 48 நாளில் மாற்றங்களை நீங்கள் உணரலாம். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்திப்பழம். அத்திப்பழத்துக்கு மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா மாசமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க அத்திப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியனோட நட்சத்திரம். கார்த்திகை மாதத்தில் அத்திப்பழம் சாப்பிட்டு பாருங்க, 48 நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம்.
எதுக்கு அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் பழம், நாவல் பழத்தால் செய்யப்பட்டது. இல்லை நாவல் பழம் கிடைக்கும்பொழுது அதை நீங்கள் வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட உணவுப் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து தேங்காய். நம்ம உடம்பு ரொம்ப, ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரமே ரொம்ப சூடாகும். அந்த நட்சத்திரத்தில் வந்து தேங்காய் கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இளநீரையும் கொண்டு வச்சுருக்காங்க. அந்த இளநீர் வந்து ரொம்ப உடம்பு சூடாக இருக்கும்போதும் சரி, உடல்நிலை சரியில்லாத பொழுதும் சரி, அப்போ நம்ம தேங்காய் மற்றும் இளநீர் சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப மிக சிறப்பாக வந்து இருக்கும். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தை நம்ம இயக்கிறோம்னு அர்த்தம். அடுத்து இப்போ வாங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் வாழைப்பழம். சரிங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன், அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்துக்காரவங்க வாழைப்பழத்தை அன்னைக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா, அதாவது அவங்க நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் வந்து திருவாதிரை வரும். ரோகிணி 1, மிருகசீரிஷம் 2, திருவாதிரை 3. ஓகேங்களா? அப்போ 3வது நட்சத்திரத்துக்குரிய நீங்கள் பழத்தை நீங்கள் வாங்கிட்டு போகும்போது விபத்தை சந்திக்கணும். பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டயர் பஞ்சர் ஆகுது, இல்லை போகிற இடத்துல தடங்கள். இப்போ 4 பேரை கூட்டிகிட்டு போனோம்னா அங்கே யாராவது 2 பேர் வராமல் இருப்பாங்க. அங்கே வந்து ஆர்கியூமெண்ட் உண்டு, இதெல்லாம் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க வாழைப்பழம் வாங்கிட்டு போய் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா இது ஒரு வாட்டியாவது நடக்காமல் இது பண்ண. அதே மாதிரி தட்டில் முகூர்த்தம் குறித்து அன்னைக்கு நம்ம தாலி கட்ட போகிற நேரத்தில் அந்த வாழைப்பழம் தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழத்தை முன்னாடி வைக்காமல் தூக்கி பின்னாடி வைங்க, சைடில் வைங்க, வேற எங்கேயாவது வைங்க. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பழம் இருக்குது. ரைட்டுங்களா? இது ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. வாழைப்பழம் வந்து உடம்புக்கு நல்லது. அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் வாழைப்பழம் இருக்குது. ரைட். அடுத்து புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல வகை வந்து இல்லை, ஒரு உணவுப் பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கேன், உணவு பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி கரும்பில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீனி சர்க்கரை வந்து வருது. நிறைய விஷயங்கள் வந்து கரும்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரும்பை வந்து பொங்கலுக்கு வரும். மற்ற கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நிறையா வந்து பயிரிடுவாங்க. அந்த கரும்பை எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலே பாதி பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் இல்லையா? நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் யாருக்காவது ஒரு 2 கிலோ ஜீனியும் இல்லை அந்த கரும்பு ஒரு கட்டு வாங்கி பொங்கலுக்கெல்லாம் வந்து கரும்பு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக வந்து இருக்கும். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். இருக்கிற நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம். மிக பெரிய பெரிய தலைகள், கருணாநிதியிலேருந்து நம்ம ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்திலாம் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளாம்பரத்தை வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பழம் கிடையாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய். ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். ஆனால் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தையும் நம்ம டெய்லி வந்து இயக்கிறோம். சாம்பார்லேயும் சரி, மற்ற புளிக்குழம்புலையும் சரி, இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நிறைய இயக்கிக்கிட்டே வர்றோம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அந்த பழங்கள், அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்தும் போது நம்மளை அறியாமலே 27 நட்சத்திரத்தையும் இயக்கிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், அதே மாதிரி மாம்பழம் கிடையாது, மாங்காய், அதே மாதிரி நீர் பூசணிக்காய். அது ரெண்டையுமே வந்து உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு பரிகாரமாக நம்ம வந்து செய்யலாம். ரைட். அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஜூஸாவோ, இல்லை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதோ, இல்லை தேய்ச்சி குளிக்கிறதோ, இல்லை முகத்தில் பரு வரும்போது இது பண்ணுறதோ, இப்படி எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த பூர நட்சத்திரக்காரங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக ஒரு வேலை செய்யும் அந்த நட்சத்திரத்துக்கு. ஒரு பரிகாரமாக நம்ம செய்யலாம். ஏன்னா இப்போ அம்மனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழம் மாலை சாத்துவோம். சரிங்களா? 108 இல்லை ஒரு 48 இந்த மாதிரி
ஒரு எலுமிச்சம்பழத்தை கோர்த்து நம்ம வந்து மாலையாக சாத்துவோம். அந்த மாதிரி சாத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். ரைட். அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். நம்ம இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான பழமும் மாதுளம்பழம் தான். அதே நேரத்தில் அதிகப்படியாக சத்துக்கள் நிறைந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் உள்ள மாதுளம்பழம். அதே மாதிரி மாதுளம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்தாலோ இல்லை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வந்து உண்டாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம். ஏன்னா பொண்ணு பார்க்க போகும்போது கண்டிப்பாக ஆரஞ்சு பழமும் வாங்கிட்டு போவோம். சரிங்களா? அப்போ இங்கே நம்மளே அறியாமலே காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல உள்ள அஸ்த நட்சத்திரத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இயக்க ஆரம்பிக்கிறோம். அஸ்தம் வந்து யாரோட நட்சத்திரம்? சந்திரோட நட்சத்திரம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்திரை. சரிங்களா? சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். கன்னி ராசிலையும் இருக்கும், துலா ராசிலையும் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் தான். ஆனால் பெரிய பெரிய ஸ்டோர்லலாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பப்பாளி பழம் அதில் செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். அதிகமாக உணவுப் பொருட்களில் வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும். அது நம்மளை அறியாமலே நம்ம சாப்பிடும்போது இந்த ஹோட்டல் ஃபீல்டில் உள்ளவங்களாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க இருக்கிற 27 நட்சத்திரத்தையும் இயக்குவாங்க, 108 பாதத்தையும் இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க உணவுத்துறையில் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எதுவுமே வராது. ரைட். அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். ஏற்கனவே திருவாதிரையில் வந்து வாழைப்பழம் சொல்லியிருக்கேன், சதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சை. அப்படி இல்லை அப்படின்னா நிலக்கடலை. நம்ம கிராமத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து வரக்கூடிய தானமாக கொடுக்கலாம், கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். நிலக்கடலை வாங்கி சாப்பிட்லாம். நிலக்கடலை செய்யப்பட்ட கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்லாம். யாருக்காவது இந்த மாதிரி செய்யும்போது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேலை செய்யும். சுவாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாகம். ஓகேங்களா? சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து விசாகம் வரும். நான் ஸ்ட்ரைட்டாக அனுச நட்சத்திரத்துக்கு போயிட்டேன். சரிங்களா? நுங்கு வந்து அனுச நட்சத்திரத்துக்கு. இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு என்னங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்போட்டா பழம் அப்படி இல்லைன்னா விளாம்பழம் வந்து 2 நட்சத்திரத்துக்கு வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளாம்பழம் வரும். சப்போட்டா பழமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வரும்போது சப்போட்டா பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சீசன்லையும் கிடைக்குது, சீசன் இல்லாத டயத்துலையும் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சந்திக்கலாம். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதனோட நட்சத்திரம். மிக நுண்ணியமானது. கீரை சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிம்போம். அந்த வல்லாரை கீரையும் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரியது. வல்லாரை கீரையை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம். அதே மாதிரி பழம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்ரி பழம். நமக்கு இங்கே இந்தியாவில் வந்து ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. வெளிநாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருள். அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம். நம்ம இந்தியாவில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருளில் கொய்யாப்பழம் ஒன்று. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொய்யாப்பழம் தான் கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போய் தட்டில் நிறையா வைப்போம். அந்த கொய்யாப்பழத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயக்கலாம். மூல நட்சத்திரக்காரங்க மூலத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆணுக்கா பெண்ணுக்கா அது யாரும் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, மூல நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தா மட்டும்தான் பிரச்சனை, இல்லைன்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தா மட்டும்தான் பிரச்சனை. இதை நம்ம வந்து ஜோசியக்காரங்க போய் நம்ம சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கொய்யாப்பழத்தை வாங்கி இயக்குனாங்கன்னா அங்கே மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், தாலி கட்டும்போது மூல நட்சத்திரக்காரங்க கொய்யாப்பழத்தை இயக்கலாம். ஆனால் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இது என்னவா வரும், மூல நட்சத்திரம் 3ஆவது நட்சத்திரமாக வரும். அனுசம் கேட்டை மூலம் 3ஆவது நட்சத்திரமாக வரும்போது அனுச நட்சத்திரக்காரங்க கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு போய் அந்த தட்டுலையோ வேறு எதுலையும் வைக்காமல் தவிர்க்கிறது மிகச் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். வச்சிங்கன்னா ஒரு விபத்தை சந்திக்கணும், இல்லை வாங்கிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனையை வந்து நம்மளை அறியாமலே சந்திப்போம். வண்டி பிரேக் டவுன் ஆகுறது, இல்லை பஞ்சர் ஆகுறது, இல்லைன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்று போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அனுச நட்சத்திரக்காரங்க செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அடுத்து பூராட நட்சத்திரம். வெள்ளரி பழம்
அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியானது ஒன்று காளான். பிஹெச் ஃபுட்டு அதிகமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காளான் தான். ரொம்ப விரும்பி மக்கள் சாப்பிடக்கூடியது இந்த காளான் தான். அந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்குரியது. அதே நேரத்தில் காளானை ஒழுங்காக பதப்படுத்தி வைக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வியாதி வர்றதும் காளான் தான் பூராட நட்சத்திரத்துக்கு. அதனால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து வந்து உத்திராடம். உத்திராடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு முள்ளாக இருக்கும், ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம்னா சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ மூல நட்சத்திரக்காரங்க இந்த பலாப்பழம் வந்து முக்கியமான விசேஷத்துக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பலாப்பழம் சாப்பிடாமல் இருக்கணும், தவிர்த்தரணும். அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பலாப்பழம் வாங்கி யாருக்கா தானமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம சீசன் டைத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். இந்த பழமே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா கிடைக்குது. வந்து இதில் வந்து செஞ்ச பொருட்கள் வந்து நிறையா இருக்குது. அதை நீங்கள் சீசன் இல்லாத டைத்தில் அதை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ரைட். அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம். திருவோண நட்சத்திரத்துக்கு சீத்தாப்பழம் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பழம். அதை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம், தக்காளி. இதில் எங்க தக்காளி பழம், சீத்தாப்பழம், வாழைப்பழம் அப்படிங்கும்போது தக்காளி பழத்தோடு வந்துருச்சு. சரிங்களா? நான் உணவுப் பொருட்கள் சொல்லியிருக்கேன், பழமும் எல்லாமே சேர்ந்து தான் வரும் உணவில். அப்போது அடிக்கடி நம்ம வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி வந்து அவிட்ட நட்சத்திரம் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்கிறது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களை வந்து நம்ம டெய்லி கூப்பிட்றோம், இயக்குறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். அப்படின்னா யாருக்கு வந்து 3ஆம் நட்சத்திரமாக வரும்? உத்திராட நட்சத்திரத்துக்கு 3ஆ வரும். சரிங்களா? அப்போ மூல நட்சத்திரத்துக்கு என்ன வரும்? 5ஆ வரும். அப்போ இந்த 3, 5, 7ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிகிட்டே வர்றேன். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி தக்காளி வந்து மிக முக்கியமான ஒரு விசேஷத்துக்கு வந்து போகும்போதோ இல்லை சாப்பிடும்போதோ வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இந்த தக்காளி தொக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. தக்காளி தொக்கு தயார் சாப்பிட்டேன், என்னாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கே வேலை செய்யுதுன்னா இந்த உணவு பரிகாரத்தில் இங்கே வந்து இப்படி வேலை செய்யும். வீடியோ பாருங்கள், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து இனி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் திராட்சையை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி. மாங்காய் எதுக்கு வரும்? மகம் நட்சத்திரம். மாம்பழம் எதுக்கு? பூரட்டாதிக்கு வந்து மாம்பழம். அப்போது மாம்பழம் வந்து நம்ம அடிக்கடி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னோம்னா, சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு மிக வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நீங்கள் வந்து யாருக்கு தானமாகவும் கொடுக்கலாம், இல்லை மாம்பழ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம். சீசன் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாம்பழத்தில் செய்யப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்களையும் நீங்கள் பரிகாரமாக யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதிக்கு என்னங்க? அன்னாசி பழம். அன்னாசி பழம் நம்ம இந்தியாவில் நிறையா கிடைக்குது. அன்னாசி பழத்தை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம், சாப்பிடலாம். உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கணும், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இயக்கி தான் ஆகணும். அடுத்து கடைசி 27வது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இலந்தை பழம். சரிங்களா? பண்டைய காலத்தில் நம்ம புராணத்துலலாம் இலந்தை பழத்தை பற்றி அவ்வளோ சிறப்பாக வந்து வர்ணிச்சிருப்பாங்க. அப்போது இலந்தை பழத்தை வந்து அவங்க சாப்பிட்டாலோ இல்லை சீசனில் வந்து யாருக்காவது தானம் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலோ இவங்க நட்சத்திரத்தை வந்து இயக்கலாம். ரைட். பணம் வரணுங்க. என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2வது நட்சத்திரத்தை இயக்கினால் கண்டிப்பா பணம் வரும். நம்ம நல்லா இருக்கணும்னா ஜென்ம நட்சத்திரத்தை இயக்குங்க. பணம் வரணுமா 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க. விபத்தை வந்து தடுக்கணுமா 3வது நட்சத்திரத்தை இயக்காதீங்க. இப்படி தாராபலன்ல ஒரு 7 கான்செப்ட் இருக்கு. அது 9 தாராய் வரைக்கும் இருக்கு. அது நான் பின்னாடி ஒரு தாராபலன்ல வந்து உங்களுக்கு சிறப்பாக விளக்கம் தர்றேன். இதுதான் 27 நட்சத்திரத்துக்குள்ள உணவு பரிகாரங்கள். இதை இயக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடி. சரிங்களா? என்னுடைய ஃபோன் நம்பர் 89 39 16 55 60.
சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாஸ்து சம்மந்தமாகவோ நியூமராலஜி சம்மந்தமாகவோ இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னை டைரெக்டாக இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.